ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஜய் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பெரம்பூருக்கு பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பீங்க பெரம்பூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, நாளைக்கு பெரம்பூருக்கு விஜய் வர்றது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் பெரம்பூரில் பார்த்திங்கன்னா எம்கேபி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து அவரோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் பிளான் பண்ணியிருக்கார் போல். ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒரே நாளில் வந்து 12 இடத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன், 12 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, 12 இடத்துக்குலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால திருப்பி டிவிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் ஒரு 5 இடத்துல பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வில்லிவாக்கம், கோயம்பேடு, அண்ணா நகர், ரவுண்டானா, பெரம்பூர் அது மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 5 இடங்களை சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸோ அதில் பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எம்கேபி பஸ் ஸ்டாண்ட், எம்கேபி பேர் நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம். ஸோ அதில் அங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்ட நெரிசலாகிடும், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இடத்த மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இல்லை நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த இடம் ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இடத்த வேணால் மாற்றிட்டு அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் நாளைக்கு வந்து பெரம்பூருக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.